सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। सुधामप्यास्वाद्य प्रतिभयजरा मृत्युहरणीं विपद्यन्ते विश्वे विधिततमखाद्यादिविदधः करालं यत्त्वेनं कवलितवतः कालकलदा न शम्भोस्तन्मूलं तव जननितातङ्कमहिमा किरीटं वैरिन्तिं परिहर पुरः कैटवभिदः कठोरे कोटीरे स्थलसि जहि जम्भाहिमकुटम् प्रणम्रेषु एतेषु प्रसभमुपयातस्य भवनम् भवस्याभ्युत्थाने तव परिजनोक्तिर्विजयते। 28-29 ஸ்லோகங்கள். மிருத்யு பயம் இல்லாம இருக்கணும். மனுஷர்களுக்கு எப்பொழுதும் தீர்க்காஷ்டம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, முக்கியமா சௌமங்கல்யம் இருக்கணும் எனக்கூடியதான அம்சத்துக்காக நாம சுதாமப்பியாஸ்வாத்தியா எனக்கூடியதான ஸ்லோகத்தை பார்த்தோம். தேவதைகள்லாம் அமிர்தத்தை பருகினார். அமிர்தத்தை பருகினதும் இந்த பிராய பரியந்தம்னா அவளுக்கு மரணம் இல்லாம இருக்க முடியும். பிரளய சமயத்துல எல்லோருக்கும் மரணம் வந்துட்டான் ஆறு. அவள்னா இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுத்தான் ஆக வேண்டியதான ஒரு சூழ்நிலை ஏற்படுறது. பிறகுதான் பிரம்ம ஞானத்தை அடையிற, மோட்சத்தை அடையிற. ஆனால் இந்த பரமேஸ்வரனோ என்றால் அவர் சர்வதா சர்வகாலமும் பிரளய காலத்திலையும் அவர் சாஸ்வதமாக சாட்சியாக இருக்கார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பாளுடைய சௌமங்கல்யம். தவ ஜனனி தாட்டங்க மகிமா. அந்த தாட்டங்கம் என்கிறது ஸ்ரீசக்கரம். அம்பாளுடைய 2 தாட்டங்கங்கள், ஒண்ணு சிவசக்கரம், ஒண்ணு ஸ்ரீசக்கரம். அதான் திருவாரூர்காயில முறையிடையன்னா அந்த தாட்டங்க பிரதிஷ்டை பண்ணிருக்க பார்க்கலாம். ஸ்ரீசக்கரம் காதல இருக்குன்னா என்ன அர்த்தம்? உங்க காதல எப்பொழுதும் நல்ல வார்த்தை ஒழிச்சுட்டு இருக்கணும்னு அர்த்தம். அந்த தாட்டங்கங்கள் போட்டு இருக்கிறதுனால காதல காதோலையோ அல்லது காதலையோ நம்ம போட்டு இருக்க, அதுக்கு என்ன தாற்பயம் அப்படின்னா நல்ல வார்த்தையே காதல கேட்கணும். மகாவிஷ்ணுவானவர் தூங்கி போயிட்டார். தூங்கி போகும்பொழுது அவருடைய காதல அழுக்கு சேர்ந்து போயிட்டான். அந்த அழுக்கு சேர்ந்ததுல இருந்து 2 அசுரர்கள் வந்தாளா. அவளுக்கு மதுன்னு ஒரு அசுரனுக்கு பேரு, கிட்டகம்னு ஒரு மது என்று சொன்னால் வெளி விஷயங்களில் ஆசை. அதான் கிட்டபம்னு சொன்னா இது வேணும் அது வேணும் அது வேணும் எனக்கூடியதான எண்ணம். கீட்டம்னு சொல்றோமோ இல்லையோ, கீட்டம்னு சின்ன பூச்சி. அந்த பூச்சிக்கு எது வேணும் எது வேணும் இங்க எங்கேயும் சுத்திட்டு இருக்கும். அதே போலதான் நமக்கும் அது எந்த தேவையா இது எத்தனை இருந்தாலும் சரி. உங்க ஆத்துல போய் பார்த்தோம்னா ஒரு 10 பால் பாயிண்ட் வேணும், எதுவும் எழுதாது, தூக்கி போடுற வண்டி தானே. ஏன் அது வச்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அது பால் பாயிண்ட் போடுறோம், பால் போடுறோம், அதே பில் போடுறோம் அப்படின்னு போடவே போடுறதில்ல. இருந்தாலும் அப்படியே இருக்கு. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு ஆசை இருக்கு பட்சத்துல அதுக்கே கேட்டா போகுது. ஸோ பொருளில் மேல் ஒரு பற்றுதல் ஒண்ணு, பொருளில் நாம் அடையணும் எனக்கூடியதான ஆசை. இந்த 2ம் அந்த மகாவிஷ்ணுனுடைய காதுல இருந்து வந்ததான 2 அசுரன். இது என்னாச்சுன்னு இதுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தோமே, ஏன்னா அது வெகு நாட்கள் அது வளர்ந்து வளர்ந்து ரொம்ப பிரபலமா போயிடும். இப்படிப்பட்டதான தோஷம் நமக்கு இருக்கு என்று நாம் அறியாமலேயே அதுக்கு வசமாயிட்டோம். அப்படித்தான் பார்த்தோம்னா நம்ம ஆத்துல எத்தனையோ விவகாரங்கள் தெரிஞ்சு இன்னும் ஆசை போகல. அது வேணும் இது வேணும் இது வேணும்.
இந்த பதார்த்தங்களை சேர்த்து வச்சுட்டு அது ஒவ்வொன்றையும் சரி பண்ணி அது ஏதாவது ஒன்று போனாலும் மனசுக்கு கவலை இல்லாம வைத்துக் கொள்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். இதனால நமக்கு தியானம் நல்ல சிந்தனம்ங்கிறது போயிடுறது. இதெல்லாம் தேவதைகள் இந்த மதுரைத்தவர்களால கஷ்டப்பட்டு பிறகு பகவான போய் பிரார்த்திக்கும் பொழுது அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா மகாவிஷ்ணுவை எழுப்பி விடு அப்படின்னு. தூக்கத்துல இருந்து எழுப்பப்படாது. இருந்தாலும் தேவதைகள் தான் பிரார்த்திக்கிறாங்கிறதுக்காக அவெல்லாம் எழுப்ப வேண்டியதா போயிடும். மகாமாயா பிரபாவேன சம்சாரத்திகாரிணா, சம்சாரத்துக்கு அதிக பண்ணக்கூடியதான இந்த மகாமாயை இருக்கே இதனுடைய பிரபாவத்துல தூக்கினார். அவரே மகாவிஷ்ணுவை அம்பாள் எழுப்பினார். எழுப்பின பிறகு இந்த மதுதேவதால் அவரோட யுத்தம் பண்ணினார். 5000 மட்டும் யுத்தம் பண்ணினாராம். அப்படின்னா இந்த சின்ன சின்ன ஆசைகளை நம்ம தடுக்கிறதுக்கு நமக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுக்காக ஒரு வைராக்கியம் நமக்கு வரணுமே. ஆனால் சாதாரணமாக வெகு நாட்கள் ஆகுது. ஏன்னா நம்ம அந்த வழியில போயிட்டு இருக்கோம். படி கடைக்கடைக்கு போறேன், ஏதோ ஒரு புதுசா வந்திருக்க வாங்கினா என்ன அப்படின்னு தோன்றது. எல்லாமே அப்படிதான். அதுல இருந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் வீட்டுல இருக்கிறவா அது வேணும்பா எப்படி போயிட்டே இருக்கு. இது குறைக்கணும்னா மனுஷனுக்கு ரொம்ப எஃபர்ட் வேண்டி இருக்கு. அதனால அவளும் ரொம்ப பலத்தோடு இருந்து குட்ட சண்டை போட்டாளாம். பிறகு அவளே காட்டா இது வரைக்கும் நமக்கு நம்மளோட மல்லு கட்டி சண்டை போடுறோம்னா யாரும் வரல. பாச மாத்திரத்தினாலே மயங்கி போறவாதான் இருக்கா. இவர் மட்டும் இத்தனை நாள் சண்டை போடுறாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு அந்த ராட்சத மகாவிஷ்ணுவா கேட்டார். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கிமன்யேன வரேனாத்ரா ஏதாவத்மயா கிமன்யேன வரேனாத்ரா, இது தவிர எனக்கு என்ன வரம் வேணும்? நீங்க 2 பேரும் இப்படி சொல்லிட்டு இருக்கிற என்னால கொல்லப்படணும், இதான் வரம் அப்படின்னு கேட்டார். அவர் பார்த்தா அடாடா இவரு மாற்றிட்டோம் நம்ம என்ன பண்றதுன்னு. அப்ப அதை திரும்பி பார்த்தாரா, எங்க பார்த்தாலும் ஒரே ஜலமா இருந்தது. பார்த்தா ஜலம் இல்லாத இடத்துல எங்களை கொள்ளுங்க அப்படின்னு. அப்ப என்ன பண்ணினார், ஜெகனேஸ்வர சீதையோ தன்னுடைய தொகையில அவளை போட்டுட்டு தலையை வெட்டிட்டார் சக்கரத்தினால. அப்படி இந்த சின்ன சின்ன ஆசைகளையும் விஷயத்துல இருக்கக்கூடியதான பொருள்களோட ஆசையும் ஒரு அபிமானத்தையும் நம்ம தடுக்கணும்னா அதுக்கு ரொம்ப சண்டை போட வேண்டியது. அதில் இது ஏன் பிறந்தது, இந்த ஒரு எண்ணம் மனுஷனுக்கு ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லதை கேட்காமல் இருந்தார். அவர் பாட்டுக்கு தூங்கி இருந்தார். ஆனா அவருடைய காதல் இருந்து இவைகள்லாம் ஏற்பட்டதா. அதே மாதிரி நம்ம தினந்தோறும் என்ன பண்ணோம், பகவான் நாமாவை கேட்டுட்டு இருக்கணும், வேதாந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கணும். அப்போது காதல மலர் சேராது, இப்படிப்பட்டதான எண்ணங்கள் மனசுல வராது. லௌகிகமான விஷயங்களை நம்ம மனசு செலுத்தாம இருக்கிறவையானால் அதுக்கு உயர்ந்ததான ஒரு உபாயம் என்ன, வந்த பிறகு சண்டை போட்டு போறதுன்னு இல்ல, அது வராமலேயே நம்ம தடுக்கிறோம். வியாதி வராமல் தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுக்காக என்ன பண்ணணும், சர்வதா சர்வதாரம் பகவன் நாமோச்சரம் பகவான கேட்டுக்கொண்டே இருக்கணும், சிரவணம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், நல்ல வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த காதல காதலிகளை போட்டுக்கிறது. இது ஒரு சௌமங்கல்ய சின்னம். ஸ்திரீகள் நல்ல வழியில இருந்தால் அந்த குடும்பமே நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்திரீகளுக்கு காதலி போட்டு அப்படிங்கிறது. அப்படி ஒரு ஸ்திரீயானவள் தினந்தோறும் அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு புஷ்பம் போட்டு நமஸ்காரங்கள் பண்ணி அம்பாளுடைய நாமாக்களையும் அல்லது பகவன் நாமாவையும் கேட்டுக்கொண்டிருந்தாலேயானால் அந்த குடும்பம் க்ஷேமமா இருக்கும். குடும்பம் க்ஷேமமா இருக்கணும், சௌமங்கல்யம் இருக்கணும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் என்று சொன்னால் என்ன இருக்கும், அவ அந்த வீட்டுல எல்லாருக்கும் நல்ல வழியில போயிருந்திருக்கா. அதுக்கு இந்த ஸ்லோகம் அப்படின்னு தீர்க்க சௌமங்கல்யத்துக்கும் எல்லாரும் மனசு நிம்மதியாக வாழ்றதுக்கும் இந்த ஸ்லோகத்தை படிக்கணும்னு பார்க்கணும். இப்ப அடுத்ததா ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டுதான் கிரீடம் வைரிஞ்சம் வைஹயாரம் புனக்கைதவ விதக்கடோரே கோட்டேரே கலச ஜஹிதம் வாரிமகுடம் பிரணம்ரேஷு ஏதேஷு பிரதமமுபயாதஸ்ய பவனம் பவஸ்யாத்யுத்தானே தவ பரிஜனோக்திர் விஜயதே. அம்பாள் உட்கார்ந்து இருக்கா,
இருந்தா போல இருந்து பரமேஸ்வரன் உள்ள வந்துட்டார். பரமேஸ்வரன் வந்ததுமே ஆத்துக்காரர் வந்ததுமே எழுந்து நிற்கிறாங்க, எதிர்கொண்டு அழைக்கணும். ஒரு பெரியவர் உட்கார்ந்து நல்ல விஷயம் நடக்கும் பொழுது யார் வந்தாலும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல அவர் எழுந்து போறப்ப நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து போகணும். இது சம்பிரதாயம். சம்பிரதாயம் அல்ல, இதுல சேமம் வேற இருக்கு. நம்ம நமஸ்காரம் பண்றதுனால யாருக்கு பண்றோமோ அவளுக்கு உயர்வு இல்லை, நமக்கு சேமம். எப்பொழுதுமே ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் உட்காரணும், நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்துக்கணும். ஏன்னா நாம அந்த வியக்திக்கு நமஸ்காரம் பண்ணல, அங்க இருக்கக்கூடியதான பரம்பொருளுக்கு நமஸ்காரம் பண்றோம். இப்படி இருக்கும் பொழுது அம்பாள் எழுந்துக்கிறார். எழுதுனே எல்லா தேவதைகளும் எழுந்து நமஸ்காரம் பண்றான். நமஸ்காரம் பண்ணும் பொழுது அம்பாள் முன்னால நகர்றா. என்ன போய் பரமேஸ்வரனை எதிர்கொண்டு அழைக்கணும். அப்ப அம்பாளுடைய காலு இவன் நமஸ்காரம் பண்ணும் பொழுது அவளுடைய கிரீட்டத்துல விழ போறது அப்படின்னு அங்க இருக்கிற தோழிகள் சொல்ற. கிரீட்டம் வைரிஞ்சம் பரிஹர. அம்மா பிரம்மதேவன் நமஸ்காரம் பண்றார், அவருடைய கிரீட்டமானது உங்க காலில் பட போறது. அதனால அத தவிர்த்து இந்த பக்கம் வாங்க. ஒரு பரிஹர புற கைதவ பிதக கடோரே கோட்டேரே. அதே போல கைதவ பிது சொன்னேன் பாத்தீங்களா, மது சூதனன் கைதவ பிது. மது கைதவான்னு அரக்கன். அவ ரெண்டு பேரும் கொண்டது யாரு? மகாவிஷ்ணு. அதனாலதான் மகாவிஷ்ணுக்கு மதுசூதனன் பேரு, கைதபதின்னு பேரு. நமக்கு மதுசூதன் ஏதோ ஒரு பேரு வந்துருக்கோம், மகாவிஷ்ணுக்கு ஏன் இந்த பேர் வந்தது இதுதான். அப்படின்னா மனுஷனுடைய மனசுல எப்பொழுதுமே நல்லதே உதித்துக் கொண்டிருக்கிறோம், நல்லதே கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படி கேட்காத போனால் ஏற்பட்டதான அரக்கனை அவர் கொண்டவர். ஆயால் மதுசூதனன். அதே போல கைதபதிதா அந்த மகாவிஷ்ணுடைய கடோரே கோடேரே, கடோரமா இருக்கக்கூடியதான அந்த கிரீட்டமானது அல்லது அதை தடுக்கி கீழே போறேன். இந்திரனுடைய கிரீட்டம் இருக்குமா, அதை தாண்டிட்டு இந்த பக்கமா வாங்க. என்ன கிரீட்டம் காலில் பட்டதுன்னா அவருக்கும் வலிக்கும் உங்களுக்கும். அதனால அதை தாண்டிட்டு வாங்க. இவாள் நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கா. யாரு? இப்ப சொன்னதான இந்திரன், சந்திரன், அக்னி, வாயு, இப்படிப்பட்ட தேவதைகள் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. அவள பிரணம்ரேடு ஏதேடு பிரசவம் உபயாதஸ்ய பவனம். பிரசவம் வேகமாக எதிர்பாராமல் பரமேஸ்வரன் வந்துட்டார். எதிர்பாராமல் பரமேஸ்வரன் வரும் பொழுது அம்பாள் எழுந்து நிற்கிறா. சீக்கிரமா எதிர்கொண்டு அழைக்க போகிறார். அப்பொழுது இத்தனை தேவதைகளுடைய நமஸ்காரம் பண்ணும் பொழுது அவளுடைய கிரீட்டம் நடுவுல மாட்டிக்குமோ, காலில் படுமோ அப்படிங்கிற அபிப்பிராயத்துல வேண்டாம். பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் வரும் பொழுது தவ பரிஜனும் திருவிஜயதே, உங்களுடைய பரிஜனோக்தி, உங்களுடைய பரிஜனங்கள், உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடியதான தோழிகள் அவ சொல்லக்கூடியதான வார்த்தை சந்தோஷமா இருக்கு. விஜயதே அப்படின்னு சொல்லுங்க. இப்ப இதுல 2-3 விஷயங்கள் தான். பரமேஸ்வரன் வந்தார் அப்படின்னு சொல்றார். ஈசகான்னு சொல்லாமே பவன்னு சொல்றார். இந்த பவசப்தமானது பரமேஸ்வரனுடைய நாமாக்கள்ல மிக முக்கியமான நாமா. அவருக்கு நாமாஷ்டகம் இருக்கு. மகாகணபதிக்கு சோடக நாமாக்கள். சுமுகாய நமஹா, ஏகதந்தாய நமஹா, கபிலாய நமஹா, கஜகன்மகாய நமஹா, எல்லாத்துக்கும் சொல்றோம். ஆனா இந்த 16 நாமக்கள்ல முதல் நாம என்ன தெரியுமா? சுமுகாய நமஹா. ஏன் துர்முகாய நமஹான்னு சொல்லக்கூடாதா? அவனும் ஒரு பேர் தானே. சுலபா நம்ம அம்பாளுக்கு ஒரு பேரு, துர்லபான்னு ஒரு பேரு, துர்கான்னு ஒரு பேரு. துர்கான்னு நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அடையிறது கஷ்டம்னு அர்த்தம். துர்கமா துர்கா துர்கஹந்திரே சுகப்பிரதா அப்படின்னு ரொம்ப அடையிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற அபிப்பிராயத்தை துர்கமா. அதே போல சுமுகம்னு என்ன சொல்ற அப்படின்னா எப்பொழுதே நமக்கு நல்லதை பண்றவர். ஆமா, அவர்கிட்ட போறேட டாக்டர் எப்படி இருந்தார், சுமுகமா இருந்தார் அப்படின்னு நம்ம காரியம் ஜெயிக்கணும்னு. இந்த சுமுகம்ங்கிற ஒரு படத்துக்குன்னா சோபனமான ஒரு முகம். முகம்னா ஆரம்பம். அதான் அந்த ஆரம்பமானது சுமுகமாக இருக்கணும். அப்படி நீங்க எதை பண்ணினாலும் அது வாழ்க்கையில நம்மளோட ஆரம்பிக்கணும், மனசுக்கு நிம்மதியா ஆரம்பிச்சது அப்படின்னு அது ரொம்ப சந்தோஷம். அதான்
மகாகணபதியை ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு சுமுகாய நம சுமுகமாக ஆச்சு அப்படிங்கிறோம். இந்த சுமுகமாக ஆச்சுன்னா நல்லதாக ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம். அதே போலயே பரமேஸ்வரனுக்கு இருக்கக்கூடியதான நாமாக்கள்ல பவாய நமஹா அப்படிங்கிறோம். பவம்னு என்ன அர்த்தம்? உண்டாகிறதுன்னு இந்த உலகத்தை உண்டு பண்ணுகிறார். பவம்னா சம்சாரம்னு அர்த்தம். நாம இருக்கிற இடம் பவம்னு. இந்த பவத்தை தரணம் பண்றதுக்கு உபயோகப்படுகிறவர் ஆகையால் அவருக்கு பவர்னது. பவ தாரணத்துக்கு பவதாரிணின்னு பேர் வச்சுட்டாலும் அந்த பவத்தை தரணம் பண்றதுக்கு ரொம்ப உபயோகம். உலகமாக இருக்கிறார், உலகத்தை படைத்தவராக இருக்கிறார், உலகத்தை தாண்டுவதற்கு சகாயப்படுகிறார், உலகமாகவே இருக்கிறார். ஆகையால் தான் அந்த பவாய தேவாய நமஹ. அதுக்கப்புறம் சர்வாய தேவாய நமஹ, ஈசானாய தேவாய நமஹ சொல்லுங்க. ஆனா இந்த பரமேஸ்வரனை பவான்னு சொன்னோம் ஏன்னா சௌக்கியமா ஆகிடுதுன்னு பவா ஆவாஹிதோ பவா அவகுண்டிதோ பவா பவன இருன்னு அர்த்தம். அது இருங்கிறது பரமாத்மா ஸ்வரூபம். அதனாலதான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா இருத்தலையே அவருடைய ஸ்வரூபம். சத்ஸ்வரூபமாக இருக்கிறார் பகவான். ஆகையால் பவசப்தம் சொல்வது. அந்த பவசப்தத்தை யார் சொல்கிறாரோ அவளுக்கு அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தியம். மேல போய் ஒரு ஸ்லோகத்துல சொல்ல போறேன். விபஞ்சாகாயந்தி விவிதம் அபதானம் பகவதே. அந்த பரமேஸ்வருடைய நாமாக்கள், அவருடைய வைத்தியங்கள், அவர் பண்ணியதான ஒரு வீதியங்கள் அவைகள்லாம் பாடிக்கொண்டே இருந்தால் அப்பாளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி அந்த ஆட்டுக்காரருடைய பேரை பவான்னு சொன்னாலே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதனால தானும் பவானிங்கிற பேர் வச்சிருக்க. பவானி கருணா அப்படின்னு பவானி தாசேன்னு சொன்னாலே பவானீஸ்வரத்தையே கொடுக்கிறேங்கிறார். அப்படி அந்த பவன் பரமேஸ்வரன், அந்த பரமேஸ்வரன் வந்ததுமே அம்பாள் எழுந்து எதிர்க்க போறார். இந்த பரமேஸ்வரன் வந்தாருன்னா நம்ம வாழ்க்கையில என்ன சொல்றது? ஞானம் ஆரம்பிச்சது. உங்க வாழ்க்கையில ஏதோ என்னமோ பண்ணிட்டு இருந்த எல்லோரும் அப்படித்தான். நம்ம சின்ன வயசுல அது பண்ணலையே இது பண்ணலையே சொல்றோம். எனக்கு ஒரு பூஜையும் தெரியலையே, வேதமும் தெரியலையே, ஏதோ ஒரு மந்திரமும் தெரியலையே, எல்லோரும் கவலைப்பட்டு இருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கணும், ஒண்ணும் கவலைக்கு இடமே இல்லை. பகவான் நீங்க ஞானம் பண்ணினேல என்ன போறோம்? பகவான் அனுகிரகம். அந்த பவனானவன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஏன்னா அம்பாள் தானா தன்னுடைய அனுகிரகத்தை கொட்டிவிடுவாள். எதிர்நோக்கி வர பவன் வந்ததுமே அதே போல நீங்க சிவபூஜை பண்ண ஆரம்பிச்சு சிவன் நாமாவை சொல்ல ஆரம்பிச்சு அம்பாள் என்ன பண்றா? தானா ஓடிக்கிறாரா. உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார், அதோட மனசு நிம்மதியும் கொடுக்கிறார். அதாவது தினமும் ஒரு பரமேஸ்வரனுக்கு ஒரு வில்வத்தை வச்சு ஜலத்தை வச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அம்பாள் வந்து ஒரு நிச்சயவாசம் பண்ணுவார். லட்சுமி சாந்தல்யம் இல்லாமல் அந்த வீட்டுல பர்மனண்டா இருந்துருவாங்க மகாலட்சுமி. ஏன் அவ்வளவு? அதோட மட்டுமல்ல, அந்த பரமேஸ்வரன் நீங்க சொல்ல ஆரம்பிச்சதுமே அந்த ஞானம் வர தொடங்கும். ஞானம் வந்ததுமே அம்பாள் உங்களுக்கு அதை பரிபூர்ணமான மோட்சம் கொடுக்கிற வந்து தான் அனுகிரகம் பண்றலாம். முக்கியமாக ஞானம் வரத்துக்கு என்ன வேணும்? மனசாந்தி வேணும். மனசுல பழக்கம் இருக்கக்கூடாது. அந்த மனசாந்தியை முதல்ல கொடுப்பாரா? ஞானத்தை பரமேஸ்வரன் கொடுக்கணும். ஞானம் மகேஸ்வர அனிச்சே. ஞானம் பரமேஸ்வரன் தான் கொடுப்பாரு. அம்பாள் என்ன பண்ற? இவருக்கு ஞானம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றது இல்லாமல் உங்களுக்கு ஞானம் வருவதற்கு இடையூறா இருக்கக்கூடியதான எல்லாவற்றையும் அகற்றி வாழ்க்கையில இன்னல்களை அகற்றி முதல்ல இது வேணும். நம்ம வந்து கேட்க முடியாம எத்தனையோ பிரார்த்தனை. கிளாஸுக்கு வர முடியாது, தலைவலிக்கும், அப்பதான் பந்துக்கள்லாம் வந்து சேருவா, மழை பெய்யும், எத்தனையோ ஏற்படும். இன்னதுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் கட்டங்கள் ஏற்படும். ஆனா அம்பாவை பிரார்த்தனை பண்ண வேற வழி இல்லைன்னா நீ தான் காப்பாற்றணும்னு மனசுல நினைச்சதுன்னா போதும். அந்த ஞானம் உங்களுக்கு எப்படி வருமோ அதுக்கு சகாயம் பண்ணுவா. ஆகைய அந்த அம்பாளே எதிர்க்க வர பரமேஸ்வரன் அம்பாள் எதிர்க்க கூப்பிடுறது. இந்த மாதிரி பரமேஸ்வரன் வந்தாருன்னா அப்படி வரத்தானே கிளம்புற. அவர் எதிர்க்க போறதுன்னா ஒரு மரியாதை, ஒரு கௌரவம். நம்ம மாதிரி மரியாதை மனுஷால் வந்து என்ன பண்றது? எதிர்கொண்டு அழைக்கிறதோ இல்லையா? அதே போல பரமேஸ்வரன் வந்தா எதிர்கொண்டு அழைக்கணும். ஏன்? உலகத்தை எல்லாம் படைத்தவர், உலகத்தை எல்லாம் காப்பாற்றி கொண்டிருந்தவர். அவருக்கு சிவன் பேரு. மங்களகரமான ஒரு சொல்லுவோம். அந்த பரமேஸ்வரனுக்கு 2 உருவங்கள்.
அப்படின்னு அவருக்கு சந்தமையா சந்தோஷமான ஒரு ஒரு உருவை எங்களுக்கு காட்டுங்க. கோரமான உருவங்கள் சத்துருக்களுக்கு கொடுங்க அப்படின்னு. எங்களுக்கு கோரமான உருவம் வேண்டாம், அது அவளுக்கு அனுப்பிச்சுக்கோம். நமஸ்தே ருத்ர மன்யமே, ஏ ருத்ர மன்யமே கோபக்காரவே, கோபக்காரர் நீங்க அந்த பக்கம் போங்க. எங்களுக்கு தந்தமயாகதி தந்தாரி ஜாததி, சாந்தமான ஒரு நிலை எங்களுக்கு கொடுங்க. அந்த சாந்தமான நிலை அம்பா கொடுப்பார். அதனால்தான் அந்த பரமேஸ்வரனை எதிர்கொண்டு அழைக்கும் பொழுது இவாள்லாம் இருந்துருக்கார, இவாளுடைய கிரீடங்கள் காலக்காலப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சந்தமா ஆனந்தமாக இருக்கணும், எல்லோரும் ஆனந்தமா இருக்கணும். பரமேஸ்வர அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கணும் என்பதற்காக அம்பாளை பிரார்த்தனை பண்ணினோமையானால் பரமேஸ்வர அனுகிரகம் வீட்டில் வரும். பரமேஸ்வரத்துக்கு ஆசுதோஷின்னு பேரு. அந்த ஆசுதோஷி தெய்வானுகிரகம் கிடைச்சமையானால் வாழ்க்கையில் இருக்கிற இன்னங்கள் போடும், மனசு நிம்மதி ஏற்படும், அமிதமான ஐஸ்வர்யம் வரும், அட்ட ஐஸ்வர்யம் வரும். பரமேஸ்வரத்த பைசா கிடையாது, அவதான் கையில எதையும் வச்சுக்கலையே, ஆறுவாட்டுக்கு எல்லாம் பிட்டு எடுத்துட்டு அப்படி சுத்திட்டு இருக்காரு. அன்னபூர்ணா நகே ஸ்வயம் பஞ்சமுக சத்யஜாதம் வாமதேவன் அப்படின்னு 5 முகமா அவருக்கு. புத்திரவு சடான கஜானனோ, ஒரு பையனுக்கு 6 வாய், இன்னொரு பையனுக்கு 1 வாய். எப்படிதான் என்ன ஐவேஜ் இருக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. திகம்பர கடந்து வேது திகம்பரனா இருக்க, கட்டிக வஸ்திரம் கிடையாது. ஆனாலும் எப்படி வாழறாருன்னு அன்னபூர்ணா நகே அவர் அன்னபூர்ணா அனுகிரகம் இருக்கா. காட்டில போனேன்னா தங்க கரண்டி, அதுல ரத்னங்கள்லாம் செதுக்கி இருக்கும். அந்த பாத்திரத்துல பரமேஸ்வரத்துக்கு பிச்சை போடுறாராம். நம்ம பிரம்மச்சாரிக்கு உபநயன சந்தர்ப்பத்துல பகவதி பிச்சாந்தே அப்படின்னு ஒவ்வொரு அம்மாவும் கேட்கணும். அந்த அம்மா அவனுக்கு கொடுக்கணும். அதை கொடுக்கும் பொழுது என்ன அபிப்பிராயம்னா, கடைசி வரைக்கும் அவனுக்கு அன்னம் கிடைக்கும், சௌக்கியமாக அன்னபூர்ண அனுகிரகம் வேணும் அப்படின்னு. ஏன் ஸ்திரீகளுக்கு புருஷன் கேட்கப்படாத போடப்படாத அப்படின்னு போடப்படாது, ஸ்திரீகளை தான் கேட்கணும். அன்னைக்கு ஒரு நாள்தான் ஒவ்வொருத்தருக்கும் நமஸ்காரம் பண்ணி பிரபலம் சொல்லணுங்கிறார். ஏன் இன்னும் அந்த தண்டி நீர் ஆகியோ தான் 4வது நாள் தானே தண்டி நீர் ஆகும். பலாச விருட்சத்தை கிட்ட இந்த தீர்த்தத்தை விட்டு இந்த தண்டத்தையும் இதையும் விட்டுவிட்டு அந்த தீட்சா வஸ்திரத்தை கொடுத்துட்டு இன்னொரு வஸ்திரத்தை வாங்கிக்கணும் தண்டி நீர் இருந்துப்பா. அப்ப மேதா சுத்தப்ப சொல்லணும், மேதா ஜன்மங்கள்லாம் ஏற்படும். அப்படி விசேஷமா அது பண்ற பரியந்தம் ஸ்திரீகளுக்கு நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ணி அவள்கிட்ட வித்தை வாங்கிக்கணும். அந்த வித்தை வாங்கிறதுனால இவர் கடைசி வரைக்கும் சௌக்கியமா இருப்பான். அவன் பவதி பிச்சாந்தி, அம்மா பவதி தாங்கள், அந்த பவத்தின்னு தாங்கள்னு அர்த்தம் சாதாரணமா. ஆனா பவத்தின்னு என்ன அர்த்தம்? பரமேஸ்வர அவதார சம்பூதையா இருக்கிற தாங்கள். அம்பாள ஸ்திரீயத்தமஸ்தவதேவி ரூபா, எல்லா ஸ்திரீகளும் அம்பாளுடைய ரூபம்னு சொல்றோம். ஆனா அந்த உபநயன சந்தர்ப்பத்தில் அந்த அவசரத்தை எல்லாரும் சாட்சாத் பரமேஸ்வர அவதாரமாக இருக்கலாம். ஆகையால் நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு ஈஸ்வர அனுகிரகத்தை கேட்கணும். ஈஸ்வர அனுகிரக தேவ முந்தாமத்வஹிதவாசன மஹத்வய கிருதத்ராட சித்ராட உபதாயதே அப்படின்னு யாரோ சில பேருக்கு தான் வரும். பகவத் அனுகிரகத்தினால்தான் இது வரும். ஆகையால் அப்புறம் பகவத் அனுகிரகத்தை பிரார்த்திக்கிறாங்க. அதே மாதிரி பவதி பவத்யாத்யுத்தானே, எப்பொழுது பவன் எதிர்க்க வேண்டாரோ தவ பரிஜனோ விஜயதே, இங்க இருக்கக்கூடியதான பரிஜனங்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கா. இது நமக்கு ஈஸ்வர அனுகிரகம் கிடைக்கணும். நம்ம வீட்டுல ஏதோ சாபங்கள்லாம் இருக்கும். முன்னோர்கள் தெரியாம சுமங்கலிக்கு ஹிம்சை பண்ணியிருப்பா, கோமாதாவை வசம் பண்ணியிருப்பா, இப்படி ஏதாவது சாபங்கள் ஏற்படும். அந்த சாபங்கள்லாம் போகணும். அதுக்கு என்ன பண்றது? பிராயச்சித்தம் தெரியாது. தர்மசாஸ்திரங்களுடைய பிராயச்சித்தத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நமக்கு என்ன பண்ணினோம்னு தெரிஞ்சாலே வரும். நம்ம வம்சத்துல ஏதாவது பண்ணியிருந்தா 7 தடவை வரைக்கும் அது பண்ணிட்டே. முதல் தடவையில அதுக்கு பிராயச்சித்தமே கிடையாது. 3 தடவை ஆச்சுன்னா பிராயச்சித்தம் பண்ணணும். ஒன்னும் பண்ணலைன்னா 7 தடவை வரைக்கும் அதை ஜெனரேஷன்ஸ் வரைக்கும் அது இம்ப்ளை பண்ணிட்டே இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு சரியா வராது, புத்தி சக்தி சரியா இருக்காது, பயத்தை வழி வந்துட்டு இருக்கும், குழந்தைகள் சரியா இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டெல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அவைகள்லாம் போகிறதுக்கு என்ன பண்றது? ஜாதகத்துல தண்ணி நன்னா இல்ல, செவ்வாய் நன்னா இல்ல, கேட்டு சரியா இல்ல, ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க ஸ்தோத்திரம் இந்த சௌந்தர்யாவை படிக்க ஆரம்பிச்சதுன்னா 1 கிராமம் உங்களை ஒன்றும் பண்ணாது. ஆனா ஒரு 10வது கிராமம் ஒண்ணு இருக்கு, அது எதாவது பண்ணலாம்.
அது யாரும் ஒண்ணு சொல்ல முடியாது. ஜாமாதா சமுத்ரா சதா குரூரா சதா வக்ரா. மற்ற கிரகங்கள் எல்லாம் சில சமயத்தில் தான் கெடுதலை பண்ணும், சில சமயம் தான் கோவிச்சுக்கும். சதா பலிமதே. இந்த மாப்பிள்ளை மட்டும் எப்பொழுதும் பலி எதிர்பார்ப்பாங்க. கல்யாணமே 60 வருஷம் ஆச்சு. அவர் மேரேஜ் செலிபிரேஷனுக்கு டைமண்ட் ஜூவலரி தந்தார். இந்த ஆத்துல இருந்து என்ன செய்து வருதுன்னு கேட்கிறார். இவருக்கு 2 மாப்பிள்ளை இருக்கு, இருந்தாலும் அது எதிர்பார்ப்பார். என்னன்னா மாப்பிள்ளை சுவாவம். அவர் எந்த ராசியில இருக்கார் அப்படின்னு அவர் வேற எந்த ராசிக்கும் போக மாட்டாரா, கன்னியா ராசியிலேயே இருப்பார். கன்னியா ராசி நித்தியம் ஜாமாதாதமுக்ரஹ அப்படின்னு சொல்ற. அது மாதிரி அவரை விட்டு மீறி எந்த கிரகமும் உங்களுக்கு அதனுடைய இம்சை பண்ணாமல், நமக்கு கிரகத்தினால வரக்கூடியதான கோளாறு ஒன்றும் இல்லாமல் ஈஸ்வரான வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்லோகத்தை பாராயணம். இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் ஸ்ரீ சக்கரத்துல குப்பம் போட்டு 2 குக்குமத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணி தேவை நைவேத்தியம் பண்ண ஒரு கவலையும் இருக்க, மனசுல கவலைகள் இருக்காது. இது போல ஏதாவது தோஷங்கள் இருந்தா சகல தோஷ நிவாரணம் ஏற்படும். அப்படி டம்பை ரெஞ்சம் பரஹர புற கைதவமிதா கடோரே கோடேரே சரசிஜம் பாரி மகுடம் பிரணம்ரேஷு ஏதேஷு பிரதம உபயாதஸ்ய பவனம் பவத்யாப்யஸ்தானே தவ பரிதனம் விஜயதே. சகல உலகத்தையும் முட்டு பண்றது பரமேஸ்வரர். அததான் நம்ம அம்பாள்னு சொல்லிட்டு இருக்கோம். சிருஷ்டிகர்த்ரி அப்படி அம்பாள விஸ்வமாதா ஜெகத்தாத்ரி. விஸ்வமாதா உலகத்தை உண்டு பண்ணினவள், ஜெகத்தாத்ரி உலகத்தை காப்பாற்றிக் கொண்டவள், இது சம்ஹாரகாரிணி உலகத்தை எல்லாம் தடுக்க தங்கி நிற்க வைக்கிறது சரி, அழிக்கிறதும் அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அது பரமேஸ்வரன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லல. அவ 2 பேரும் ஒண்ணுன்னு இருக்கு. சர்வதா சர்வகாலமும் ஸ்ரீவித்யோபாசகானாம் யதா தேவோ வர சிவா சொல்றது. ஸ்ரீவித்யோபாசனை அம்பாளை பூஜை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அம்பாளுக்கு பூஜை பண்ணும் பொழுது அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமா சக்தி தனியா இருக்காது பாருங்க. சக்தி ஒரு சக்திமானோட சேர்ந்துதான் இருக்கும். எழுதும் திறமை கையில தான் இருக்கும். பார்க்கும் திறமை தானா ஆகாத திறனுக்காது, ஒரு கண்ணுல இருக்கும். அவ எந்த திறமையும் அதை வேலை செய்யறதுக்காக ஒரு இடம் வேணும், அந்த இடத்துல தான் இருக்கும். அதனால சிவனோட சேர்ந்துதான் சக்தி இருக்கும், சிவனை விட்டு சக்தி இருக்காது. அதே மாதிரியே இங்கேயும் அந்த பரமேஸ்வருடைய பிராமுக்கியத்தை தானா அனுகிரகம் உங்களுக்கு வந்து சேரும். எதுவுமே உலகத்தை எல்லாம் பண்றதும் சக்தி தானே இருந்தாலும், அந்த சக்தி இல்லாத போனால் பரமேஸ்வரன் ஒன்றும் பண்ண முடியாத போனாலும் பரமேஸ்வரனுக்கு நல்ல பேர் கொடுக்கிறது. வசுதா பண்றதெல்லாம் இந்த ஒரு சக்தி தான். அதனால்தான் மற்ற எல்லோரும் அந்த பரமேஸ்வரன் அம்பாலத்தான் தோற்றம் பண்ணிட்டு இருக்கார். பொறுத்தவளே புவனும் 14 பொறுத்தவரும் காத்தவளே பின் கறந்தவளே கரை கந்தனுக்கு மொத்தவளே என்றும் முகாமுகுந்தனோ இழைந்தவளே மாத்தவளே மாத்தவளே மகா தபசு பண்ணிட்டார். சர்வதா சர்வகாலம் தபஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உன்னையில் மற்றோ தெய்வம் பந்திப்பதே. அம்பாளை தவிர இன்னொரு தெய்வத்தை யாராவது நமஸ்காரம் பண்ணுவாளா அப்படிங்கிற. அப்படி சகல புவன கர்த்தா, உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுக்கும் ஒவ்வொரு பிராணியும் உண்டு பண்ணினவர். அந்த பிராணியை சர்வதா சர்வகாலமும் காப்பாற்றி கொண்டிருக்கிறவர். அதெல்லாம் பகவத்யா அபியஸ்தானே. அதனால இந்த ஸ்லோகத்தை படிச்சு சொல்ல பரமேஸ்வரனுக்கு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அதோட மட்டுமல்ல, எத்தனை பிராயச்சித்தங்கள் எதாவது இருந்தாலும் அதையும் போய்விடும் அப்படிங்கிற.